Today we shall see what are the important happenings today. மோடி பென்ஸ் ஓப்பன் லெட்டர். பென்ஸ்னால் ரைட்ஸ்னு அர்த்தம். மோடி ஒரு திறந்த கடிதம் எழுதுகிறார். இந்தியா இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஃபார் த வேர்ல்ட். உலகத்துக்கு ஒரு ஸ்திரத்தன்மைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்தியா இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டினா நிலைத்த தன்மை அல்லது ஸ்டெபிலிட்டி. அண்ட் ஜப்பானுடைய ஃபஸ்ட்டு விமன் பிரைம் மினிஸ்டர். ஜப்பான் எவ்வளவோ முன்னேறிய நாடாக இருந்தால் கூட அங்கே மேல் சாவுனிசம், ஆண்கள் அதிகமாக அதிகாரம் பண்ணுற நாடாக இருக்குது. ஸோ ஃபார் ஜப்பான் ஹேஸ் நாட் சீன் எ பிஎம். ஃபார் தி ஃபஸ்ட் டைம் டக்காச்சி இஸ் ஜப்பான்ஸ் ஃபஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர். டக்காச்சி இஸ் ஜப்பான்ஸ் ஃபஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர். நியூ கோயலிஷன்னா கூட்டாட்சி, 2-3 கட்சிக்கு சேர்ந்து அமைக்கிறது கோயலிஷன் டீல். அண்ட் தென் வான்ஸ்ங்கிறது யாருன்னா அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் இன் இஸ்ரேல். காசா ட்ரூஸ் அப்படின்னா போர் நிறுத்த அமைதி. ட்ரூஸ்னா பீஸ். காசா பீஸ் கோயிங் ஆன் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட். அமெரிக்காவுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, காசாவில் போர் நிறுத்த அமைதி நாம் எதிர்பார்த்ததை விட பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட், எதிர்பார்த்ததை விட நல்லா போகுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இது உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது. ஏன்னா 200 பேர் கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஆன் பேஜ் 40. கால் ஃபார் ஆக்ஷன். வி நீட் எ லா. ஒரு சட்டம் தேவை டு ப்ரொடெக்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ். டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொன்னால் வீட்டு வேலை செய்பவர்கள். வீட்டு வேலை செய்பவர்களை பாதுகாக்க ஒரு சட்டம் தேவை அப்படி சொல்கிறாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன். சட்டம் இல்லாததுனால இட் ஹேஸ் மெனி இல் எஃபெக்ட்ஸ். லெஜிஸ்லேஷன்னா சட்டம். இப்போ கூட பல திரைப்பட நடிகைகள்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க ஃபார் த இல் ட்ரீட்மெண்ட் மெத்தட் அவுட் டு தயர் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ். வீட்டு வேலை பார்க்குறவங்கள இல் ட்ரீட் பண்ணதுக்காக. வெளிநாடுகளுக்கும் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வீட்டு வேலைக்காரர்களை அனுப்புகிறாங்க. அங்கே தே சஃபர் மெனி திங்ஸ். அண்ட் இன் கிரிக்கெட், சவுத் ஆஃப்ரிக்கா crushes பாகிஸ்தான், கோஸ் டாப். விமென்ஸ் கிரிக்கெட். அண்ட் தென் நியூ H1B visa fee will not apply for change of status, says US government. In a further relaxation of its rules relating to the new $1 lakh fee on H1B visas. அதாவது H1B visa வாங்கணும்னா you have to pay with the application $1 lakh. That is the fee. அதை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் said on Monday. என்ன சொல்லியிருக்காங்க? The fee will not apply to applications for a change of status or an extension of stay in the United States. அமெரிக்காவில் மேற்கொண்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணி தங்கணுங்கிறவங்களுக்கு அப்ளை ஆகாது.